வணக்கம் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சியின் முப்பரிமாண நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருப்பது 11ஆம் வகுப்பு வால்யூம் 2ல் தொகுதி 2ல் வெப்பம் மற்றும் வெப்ப இயக்கவியல் பாடத்தில் தெர்மோடைனமிக்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக அமைப்புனா என்ன அதை பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு அமைப்புக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெப்பம் கொடுக்குறீங்க, குவான்டிட்டி வெப்பம் கொடுக்குறீங்க. அதன் காரணமாக அந்த அமைப்பில் என்ன இருக்குது, அதில் கேஸ் மாலிகூல்ஸ் வாயு மூலக்கூறுகள் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுன்னா பார்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து அது தன்னுடைய ஆற்றலை உயர்த்தி கொள்ள பயன்படுத்துகிறது. அதாவது அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து முதல்ல இன்க்ரீஸ் ஆகும். அதற்கு பிறகு இந்த ரிமைனிங் பார்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது, வேலையாக மாறுகிறது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் டபிள்யூன்னு எழுதிக்கலாம். Q இஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் டபிள்யூ. தென் வாட் இஸ் U? U வந்து அப்போ என்ன வரும்? Q மைனஸ் டபிள்யூ. இப்போ யூங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக நாம் கொடுக்குற ஹீட்டால் ஆற்றல் அங்கே சேஞ்ச் ஆகுது, ஆற்றல் மாறுபாடு நடக்குது இல்லையா, அதனால் டெல்டா யூன்னு வச்சுக்கிறோம். ஸோ டெல்டா யூ ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூ. ஆக நாம் அமைப்பிற்கு கொடுத்த வெப்பத்திற்கும் அமைப்பு செய்த வேலைக்கும் உள்ள வேறுபாடு தான் அக ஆற்றல் மாறுபாடு டெல்டா யூ. ஸோ இந்த அமைப்பு செய்யக்கூடிய வேலை அல்லது இது எதை பொறுத்தெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேபிள் நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஹீட்டை வந்து சிஸ்டத்துக்கு கொடுக்குறீங்க, அமைப்பின் உள்ளே வெப்பம் பாய்கிறது, அப்போ என்னாகும், இன்டர்னல் எனர்ஜி வந்து அதிகரிக்கும். ஒருவேளை அமைப்பிலிருந்து நீங்கள் வெப்பத்தை வந்து வெளியில் எடுக்கிறீங்க, அமைப்பிலிருந்து வெப்பம் வந்து வெளியில் வருது அப்படின்னா அக ஆற்றல் வந்து என்னாகும், குறையும். ரைட். அமைப்பின் மீது வேலை செய்யப்படும் பொழுது சப்போஸ் வந்து ஹீட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பிஸ்டனை வச்சு என்ன பண்ணுறோம், அழுத்துறோன்னு வச்சுங்க. அப்போ அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போவும் என்ன ஆகும்னா அக ஆற்றல் வந்து அதிகரிக்கும். பிஸ்டன் ரிலீஸ் ஆகும்போது அமைப்பு பிஸ்டன் மேலே வேலை பண்ணுது, அப்போ அமைப்பினால் வேலை செய்யப்படுகிறது, அப்போ அக ஆற்றல் குறையும். தீஸ் ஆர் த 4 கேசஸ் ஹவு த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ். அமைப்பின் உள்ளே வெப்பம் பாயும் பொழுது, அமைப்பை விட்டு வெப்பம் வெளியேறுகிற பொழுது, அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிற பொழுது, அமைப்பு வேலை செய்கின்ற பொழுது அல்லது அமைப்பினால் வேலை செய்கின்ற பொழுது. ஆக இந்த 4 நிகழ்வுகள்லையுமே அக ஆற்றல் மதிப்புகள் மாறுபடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த Q எப்பெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் எப்பெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அமைப்பு வெப்பத்தை பெறுகிற பொழுது அமைப்பு வந்து வெப்பத்தை வந்து என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணும்போது Q வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் Q வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா Q வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோம், W ப்ளஸ் டெல்டா யூ. அமைப்பு வெப்பத்தை இழக்கும் பொழுது Q வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். அமைப்பின் மீது வேலை செய்யப்படும் பொழுது W நெகட்டிவ் ஆகிறது, அமைப்பு வேலை செய்யும் பொழுது W வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது எப்போ Q நெகட்டிவ் Q பாசிட்டிவ், எப்போ W நெகட்டிவ் W பாசிட்டிவ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த ஹீட்டு இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ. அதே மாதிரி அமைப்பின் மீது செய்யப்படுகின்ற வேலை, அமைப்பு செய்யக்கூடிய வேலை, இதை பொறுத்து இந்த சயின்ஸ் எல்லாம் மாறுது. ஸோ அதை தான் இந்த டயக்ராம் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் ஹீட் கொடுக்குறோம் அமைப்புக்கு. அப்போ ஹீட் கொடுக்கும்போது Q greater than 0, W greater than 0. இப்போ பிஸ்டன் வந்து மூவ்ஸ் அப்வர்ட்ஸ். அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கீழே அழுத்தும் போது Q greater than 0, W less than 0. ஸோ மூணாவது படத்தை பாருங்கள். மூணாவது படத்தில் பிஸ்டன் அழுத்தப்படுகின்ற பொழுது ஹீட்டு ரிலீஸ் ஆகுது வெளியில். அப்போ ரிலீஸ் ஆகும்போது Q less than 0, W less than 0. ஃபைனல் கேஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பின் மீது செய்யக்கூடிய வேலை. லாஸ்ட் கேஸில் அமைப்பு வேலை செய்யுது, அட் த சேம் டைம் ஹீட் ரிலீஸ் ஆகுது. அப்போ பிஸ்டன் ரிலீஸ் ஆகும்போது Q less than 0, W greater than, ஏன்னா வந்து அமைப்பு பிஸ்டனை மேலே தள்ளுது, அப்போ W greater than 0 அப்படிங்கிறத வந்து நாம் புரிஞ்சுக்க முடியும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து இப்போ இந்த சிஸ்டம் பிஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வச்சுருக்கிறோம், பிஸ்டன் இருக்குது, சிலிண்டர் இருக்குது. இப்போ இதில் நார்மலாக வந்து நம்ம ஹீட் கொடுக்கும்போது எதெல்லாம் மாறும் அப்படின்னா ப்ரெஷரும் வால்யூம் மாறுது. ஆக அழுத்தத்திற்கும் பருமனுக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பை ஒரு வரைபடம் மூலமாக வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பிவி டயக்ராம். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஏன்னா தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸில் நம்ம எல்லாமே பிவி டயக்ராம் தான் போட போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்ஸில் வால்யூம் எடுத்துக்கோங்க, பருமன் எடுத்துக்கங்க, ஒய் ஆக்ஸில் வந்து ப்ரெஷர் அழுத்தம் எடுத்துங்க. நம்ம ஏற்கனவே பாயில்ஸில் பார்த்துருக்கோம், ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். மாறாத வெப்பநிலையில் அழுத்தம் பருமனுக்கு எதிர் தகவல் இருக்குது. இப்போ வந்து ஒரு அமைப்பு வந்து வேலை செய்யுதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக அழுத்தம் குறையும். அதாவது வாயு விரிவடைகிற பொழுது பிஸ்டன் மேல் நோக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வாயு விரிவடைதா? வாயு விரிவடையும் போது அழுத்தம் குறையுது. ஸோ வால்யூம் வந்து விஐயிலிருந்து விஎஃப்க்கு போகுது. அதே மாதிரி ப்ரெஷரும் மாறுது, பிஐயிலிருந்து பிஎஃப்க்கு போகுது. அப்போ வால்யூம் வந்து விஐயிலிருந்து விஎஃப்க்கு அதிகரிக்குதா குறையுதா? எஸ், வெரி குட். வால்யூம் வந்து அதிகரிக்குது. அப்போ வாயு என்ன பண்ணுது? விரிவடைகிறது. அட் த சேம் டைம் ப்ரெஷர் என்ன ஆகுது? குறையுது. ப்ரெஷர் வந்து மேலே பிஐங்கிறது ஒய் ஆக்சில் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஐ மேலே இருக்குது, பிஎஃப் வந்து கீழே இருக்குது. ஸோ யூ ஹாவ் அ கர்வ். ஸோ ஒரு வளைகோடாக நம்ம கிடைக்கிறது. இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிவி டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிவி டயக்ராமில் இப்போ சம் ஒர்க் ஹேஸ் பீன் டன், ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வேலை எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த வளைகோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது உள்ளடங்கிய பரப்பு தான் செய்யப்பட்ட வேலை. ஸோ W இஸ் ஈக்குவல் டு பரப்பு இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் VI டு VF PdV அப்படிங்கிறதான் பரப்புக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ சில டெஃபினிஷன்ஸ் வந்து பாருங்கள். அழுத்தம் மாறா தன் வெப்ப ஏற்புத்திறன். அழுத்தம் மாறாத நிலையில் ப்ரெஷரை மாற்றலை. இப்போ லோடு பிஸ்டன் மேலே அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுட்டோம். ஸோ ப்ரெஷர் மாற்றலை. அழுத்தம் மாறாத நிலையில் 1 கிலோகிராம் நிறையுடைய பொருளின் வெப்பநிலையை நம்ம ஹீட் பண்ணுறதன் மூலமாக 1 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தினுடைய அளவு. நான் வந்து லோடை சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா என்ன மீனிங்னா அழுத்தத்தை நான் மாற்றலை. ப்ரெஷர் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். அழுத்தத்தை மாறாமல் வைத்துக்கொண்டு வெப்பத்தை கொடுக்குறப்ப நான் உள்ளே வச்சிருக்கிற சிஸ்டத்தோட மாஸ் வந்து 1 கிலோகிராம் எடுத்துக்கிறேன். அப்போ 1 கிலோகிராம் அந்த நிறையுடைய அந்த பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் அல்லது 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு எனக்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்படுகிறதோ அதுதான் அழுத்தம் மாறா தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் பருமன் மாறா தன் வெப்ப ஏற்புத்திறன் வால்யூமை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், பருமன் மாற்றலை. 1 கிலோகிராம் நிறையுடைய அந்த பொருளுடைய வெப்பநிலையை 1 கெல்வின் அல்லது 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்பத்தினுடைய அளவு வந்து பருமன் மாறா தன் வெப்ப ஏற்பு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பருமன் மாறாத நிலையில் கொடுக்கக்கூடிய வெப்பம் எதுக்காக யூட்டிலைஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் அமைப்பினுடைய அக ஆற்றலை அதிகரிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரெண்டும் பின்னாடி வந்து நமக்கு யூஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு டெஃபினேஷன்ஸும் அழுத்தம் மாறா தன் வெப்ப ஏற்புத்திறன், பருமன் மாறா தன் வெப்ப ஏற்புத்திறன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மோலார் தன் வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன பண்ண போகிறோம்? 1 கிலோகிராம்னு சொல்கிறதுக்கு பதிலாக 1 மோலில் நம்ம சொல்ல போகிறோம். 1 மோலில் சொன்னீங்கன்னா அது வந்து என்னது? மோலார் தன் வெப்ப ஏற்புத்திறன். அது பருமன் மாறலைன்னா அது சிவி, அழுத்தம் மாறலைன்னா அது வந்து சிபி. ஓகேங்களா? இப்போ மாறாத பருமனில் மியூ மோல் அளவுள்ள வாயுவிற்கு கொடுக்கப்படும் வெப்பத்தை Q என்றும் அதனால் ஏற்படக்கூடிய வெப்பநிலை வேறுபாடை டெல்டா T என்றும் கொண்டால் Q வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருப்போம்? Q வந்து முன்னாடி பார்க்கும்போது MS டெல்டா Tன்னு படிச்சிருப்போமா? இங்கே எம்முக்கு பதிலாக மியூ, எஸ்ஸுக்கு பதிலாக சிவி. ஏன்னா இது மாறா பருமனில் டெல்டா T as such வந்துருச்சு. அப்போ Q வந்து என்னது? மியூ சிவி டெல்டா T. இப்போ தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது? Q is equal to U minus W. இப்போ நாம் கொடுக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக வேலை எதுவும் செய்யப்படவில்லை. ஆனால் பருமன் மாறா நிலையில் ஆற்றல் மட்டும் என்ன பண்ணுது? மாறுது. U வந்து டெல்டா யூவாக மாறுது. ஆனால் W கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால
அப்போ ஏன்னா பருமன் மாறல இல்லையா, ஸோ W வந்து 0. அப்போ Q வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னா டெல்டா யூக்கு ஈக்குவல் ஆயிடுது. ஸோ இங்கே இருக்கிற Qவுக்கு பதிலாக நீங்கள் டெல்டா யூ போட்டிங்கன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், மியூ சிவி டெல்டா டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சிவியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிவி இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்கும், 1/μ இன்ட்டு டெல்டா யூ டிவைடட் பை டெல்டா டி அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இப்போ நமக்கு முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் மேயர்ஸ் ஈக்குவேஷன், அதாவது மேயர் தொடர்பு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ப்ராப்ளம்ஸ் வந்து இதுலேருந்து கேட்பாங்க. இஸ் நத்திங், மோலார் தன்வெப்பேற்பு திறன்களாகிய சிபியையும் சிவியையும் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு சமன்பாடு தான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே பருமன் மாறா நிலையில் டியூ உடைய ஃபார்முலாவை நம்ம பார்த்துருக்குறோம். தட் இஸ் மியூ சிவி டெல்டா டி. அதையே வந்து அழுத்தம் மாறாத நிலையில் நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் Q is equal to அதே மியூ இங்கே வந்துருச்சு, மியூ மோல் கேஸ் எடுத்துக்கிறோம், சிவிக்கு பதிலாக சிபி அடுத்து டிடி. ஓகே, டபிள்யூங்கிறது என்ன, எஃப் இன்ட்டு எஸ், அது தெரியும் உங்களுக்கு. ப்ரெஷருங்கிறது F/A, W is equal to F into S, ப்ரெஷருங்கிறது F/A, அப்போ Fங்கிறது ப்ரெஷர் இன்ட்டு A. ஸோ W is equal to அப்போ என்ன கிடைக்கும், ப்ரெஷருக்கு பதிலாக F into A into DS, A into DS தான் dV. ஸோ ஆட்டோமேட்டிக்காக W is equal அப்போ என்ன வந்துடுது, ப்ரெஷர் இன்ட்டு dVன்னு வந்துடுது. ஃபைன், Q is equal to du plus W. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், Qக்கு பதிலாக மியூ சிபி டிடி, டியூக்கு பதிலாக ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா இருக்குது மியூ சிவி டிடி, டபிள்யூக்கு பதிலாக பிடிவி. நமக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய அமைப்பு ஐடியல் கேஸாக நம்ம எடுத்துக்கிறோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் டி இல்லையா, ரைட். இப்போ நீங்கள் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எதுக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நமக்கு பிடிவியோட வேல்யூ கிடைக்கணும். ஸோ ரெண்டுமே வேரியபிள்ஸ், பியும் வேரியபிள் தான், வியும் வேரியபிள் தான். அப்போ நீங்கள் வந்து ரெண்டு வேரியபிள் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவிங்கிறது யூடிவி ப்ளஸ் விடியூ. வெரி குட். அப்போ இதில் என்ன வரும், பிடிவி ப்ளஸ் விடிபி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் டிடி. எஸ், அழுத்தம் மாறாத போது when pressure is constant dpயோட வேல்யூ 0, அப்போ pdvயோட ஆன்சர் என்ன, மியூ ஆர் டிடி. வெரி குட். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மியூ சிபி டிடி, ரைட் ஹேண்ட் சைடு மியூ சிவி டிடி ப்ளஸ் பிடிவிக்கு பதிலாக மியூ ஆர் டிடி. எல்லாத்துலேயுமே டிடி இருக்கா, எல்லா டிடியும் கேன்சல் பண்ணிடுங்க. எல்லாத்துலேயும் மியூ இருக்கா, அதையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன உங்கள் ரிசல்ட் கிடைக்கும், சிபி இஸ் ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் ஆர் அல்லது சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். இதுதாங்க உங்களுக்கு வந்து மேயர்ஸ் ரிலேஷன். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு டெரிவேஷன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி மேயர் ரிலேஷன். சம்டைம் வந்து 1 மார்க் கொஸ்டின்லேயே கேட்பாங்க, மாற்றி மாற்றி கேட்கலாம். சிபி மைனஸ் சிபி அல்லது வந்து இடம் மாற்றி கூட கேட்கலாம். எனிஹவ் சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆருங்கிறது நமக்கு மேயர்ஸோட ரிலேஷனை நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். ஹீட் என்ஜினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, நீ பைக் வச்சுருக்கீங்களா, எல்லார் வீட்லேயும் பைக் இருக்கும். அந்த என்ஜினுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, 4 ஸ்ட்ரோக் என்ஜின் சொல்லுவாங்க. 4 ஸ்ட்ரோக் என்ஜின். நமக்கு அந்த ஸ்ட்ரோக்கை பற்றி தெரிஞ்சிருக்காது, அந்த பேர் தான் கேள்விப்பட்டிருப்போம். 4 ஸ்ட்ரோக் என்ஜின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், 5 ஸ்ட்ரோக் என்ஜின் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது 4 ஸ்ட்ரோக் நடக்குதுங்க. இந்த ஒரு ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு நிகழ்வு. 4 ஸ்ட்ரோக்னா 4 நிகழ்வு நடக்குது. அது வந்து ஒரு சைக்கிள், அதுதான் ஒரு சுற்று. அந்த 4 ஸ்ட்ரோக்கு எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள், காரையோ பைக்கையோ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த என்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ப்ராசஸ்லாம் அவங்க வந்து யோசித்து
ஏன்னா இன்றைக்கி வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ணுறோம், என்ஜினை வந்து நீங்கள் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனேயே நமக்கு வந்து பிக்கப் ஆகி போயிடுது. இப்போ என்ஜின்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. அதுக்குள்ளே என்னென்ன மெக்கானிசம் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, உங்களுக்கு வந்து ஃபியூவல் இருக்கணும், எரிபொருள் இருக்கணும். ஸோ அதை வந்து எரிக்கணும், அதிலேருந்து எனர்ஜி எடுக்கணும், அதை ஒர்க்காக மாற்றணும், ஒர்க்காக மாற்றி அந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கணும், அப்போ தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய எக்ஸஸை வந்து கழிவாக ஸ்மோக் மூலமாக வெளியில் தள்ளணும். ஸோ இவ்வளவு வேலை வந்து நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ஜின்ஸோட எஃபிஷியன்சியெல்லாம் ரொம்ப கம்மியான எஃபிஷியன்சி தான், 40%, 50% இவ்வளவு தான். நீங்கள் டீசல் என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்சி கம்மி. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களுக்கு ஸ்மோக் அதிகமாக போகுதோ அந்தளவுக்கு எஃபிஷியன்சி கம்மியான என்ஜின்ஸ்னு அர்த்தம். நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்போ அப்படிப்பட்ட என்ஜின்ஸை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ், வெப்ப இயக்கவியல் நிகழ்வுகள். அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நான் சொல்கிறேன், வெப்பநிலை மாறா நிகழ்வு. இந்த ப்ராசஸில் ப்ரெஷரும் வால்யூமும் சேஞ்ச் ஆக போது பிவி டயக்ராம் தான் படிக்க போகிறோம். ஆனால் இந்த ப்ராசஸில் we are going to keep temperature constant, வெப்பநிலையை மாறாமல் வைத்துக்கொள்ள போகிறோம். அதனால் இதுக்கு பேர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுக்கு பேர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸில் ரெண்டு வகையான நிகழ்வு நடக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்பான்ஷன், இன்னொன்று கம்ப்ரெஷன். எக்ஸ்பான்ஷனுங்கிறது விரிவு, கம்ப்ரெஷனுங்கிறது அமுக்கம். அப்போ வெப்பநிலை மாறா விரிவு, வெப்பநிலை மாறா அமுக்கம் எப்படி நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வெப்பநிலை மாறாத விரிவு. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபிகர் ஏல சொல்கிறேன். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் குறையுது. ஸோ பிவி டயக்ராம் கீப்பிங் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இது வந்து வெப்பநிலை மாறாத விரிவு. அப்போ இதற்கான ஃபார்முலா என்ன? பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டியில் மியூவும் ஆரும் கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, ஏன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு, மாறிலி. இப்போ பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி, அதை சொல்கிறது தான் அந்த பிவி டயக்ராம். இந்த வெப்பநிலை மாறாத நிகழ்வில் அது எக்ஸ்பான்ஷனாக இருக்கலாம், இல்லை கம்ப்ரெஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபிள்யூங்கிறது எஃப்எஸ், எஃப்ங்கிறது பிஏ, ஏஎஸ்ங்கிறது வால்யூம். அப்போ ஒரு வால்யூம் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு மாறுதுங்கிறது அப்போ டிவி இஸ் நாட் அ டிஸ்கிரீட் சேஞ்ச், இஸ் அ கண்டினியூவஸ் சேஞ்ச். அப்போ நீங்கள் வந்து டபிள்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு பிடிவி. தென் வாட் இஸ் டபிள்யூ? இன்டெக்ரல் v1 to v2 அல்லது vi to vf, இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம், பிடிவி. ஓகேவா? ஸோ பிங்கிறது என்ன? pv is equal to mu RT. Then what is P? Mu RT by V into yes dV. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, கான்ஸ்டன்ட்டை வெளியெடுங்க, mu RTயை வெளியெடுத்துருங்க. அப்போ இன்டெக்ரல் vi to vf dV by dVன்னு வந்துடுது. இன்டெக்ரல் dx by x ln x. அப்போ இது வந்து ln v. லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க, மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடுங்க. அப்போ ln vf மைனஸ் ln vi, அப்போ ln ஆஃப் vf by vi. திஸ் இஸ் வாட் யுவர் ஒர்க் டன். இதுதான் வெப்பநிலை மாறா நிகழ்வில் ஐசோதெர்மல் ப்ராசஸில் செய்யப்பட்ட வேலை. W is equal to mu RT ln ஆஃப் vf by vi. ஒருவேளை இது எக்ஸ்பான்ஷனாக இருக்கும் பட்சத்தில், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்க, கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்? vf வந்து ஜாஸ்தியாக இருக்கும், vi வந்து குறையும். அப்போ திஸ் குவான்டிட்டி vf by vi என்னவாக இருக்கும்? அப்போ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். அப்போ இது கிரேட்டர் தேன் 0வாக இருந்ததுன்னா ln ஆஃப் தட் குவான்டிட்டி ஆல்சோ கிரேட்டர் தேன் 0. அப்போ W வந்து பாசிட்டிவ். இப்போ புரியுதா? ஒரு கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது செய்யப்பட்ட வேலை நேர்குறியாக இருக்கிறது, W வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஓகே, அடுத்தது அமுக்கமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ இட் இஸ் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ். கம்ப்ரெஷன் என்னாகும்? ஃபைனல் வால்யூம் வந்து கம்மியாயிரும், அமுக்கிடும், கேஸ் அமுக்கிடும். இப்போ ஃபைனல் வால்யூம் இஸ் லெஸ் தேன் த இனிஷியல் வால்யூம். அப்போ vf by vi யோட வேல்யூ வந்து குறைஞ்சிருது, இஸ் லெஸ் தேன் 0.
அப்போ லேன் ஆஃப் தட் வேல்யூ ஆல்சோ லெஸ் தேன் 0, W வந்து என்ன ஆகுது, நெகட்டிவ் ஆகுது. ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் W வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனில் வெப்பநிலை மாறா விரிவில் W பாசிட்டிவ், வெப்பநிலை மாறா அமுக்க நிகழ்வில் W வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு அடியாபேட்டிக் ப்ராசஸ். எப்படி ஐசோதெர்மலில் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம் இல்லையா, அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெப்ப பரிமாற்றம் இல்லாத ஒரு நிகழ்வு. ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் சிஸ்டம் இருக்குது, அதாவது கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ள என்ன மாறலாம், டெம்பரேச்சர் மாறிக்கலாம், வெப்பநிலை மாறிக்கொள்ளலாம். ஆனால் there should not be any change, any heat flow from outside to inside or inside to outside. அந்த அமைப்பை விட்டு வெப்பம் வெளியேறக்கூடாது, அமைப்பிற்குள் வெப்பம் வரக்கூடாது. ஸோ எந்த விதமான வெப்பமும் அமைப்பிற்கு உள்ளேயோ அல்லது அமைப்பிற்கு வெளியேயோ செல்லாது. ஆனால் அந்த வாயுவானது தன்னுடைய அக ஆற்றலை பயன்படுத்தி விரிவடையும் அல்லது வெளிப்புற வேலையினால் அந்த வாயு அமுக்கமடையும். இது போன்ற இந்த நிகழ்வுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லலாம், வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வுன்னு சொல்கிறோம். ஸோ இஃப் யூ அப்ளை த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஹீட் தெர்மோடைனமிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே டெல்டா யூ அப்படிங்கிறது Q மைனஸ் W ரைட்டுங்களா. ஏன்னா வந்து Qங்கிறது என்ன, W ப்ளஸ் U. அப்போ டெல்டா யூங்கிறது இங்கே Q வந்து என்ன ஆயிடுது, 0 ஆகிடுது. அதனால் டெல்டா யூவோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகிடுது, டபிள்யூவாக மாறுது. அப்போ அக ஆற்றல் தான் என்னவா மாறுதுன்னா வேலையாக மாறுகிறது. ஏன்னா Q வந்து 0 ஆகிடுது. அக ஆற்றலை பயன்படுத்தி தான் அங்கு வேலை செய்யப்படுகிறது. சோ கால்டு ஐசோ அடியாபேட்டிக் ப்ராசஸ், வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லாத அமுக்கம், கம்ப்ரெஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்சுலேஷனுக்குள்ளே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம், பிஸ்டன் வச்சுருக்கோம். முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, அழுத்துறார். அழுத்தும் போது என்ன ஆகும்னா இன்சைடு டெம்பரேச்சர் வந்து அதிகமாகலாம், மாறலாம். ஹீட்டு தான் வெளியிலேயோ உள்ளேயோ வரக்கூடாது. ப்ரெஷர் மாறலாம். எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ப்ரெஷரும் குறையும், டெம்பரேச்சரும் குறையும். ஸோ இது அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன், இது அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதை வந்து நம்ம டயக்ராமில் காமிச்சிருக்கோம். அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து திடீர்னு வந்து இப்போ ஒரு காரோட டயரோ இல்லை டூ வீலரோட டயரோ பஸ்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அது எதனால் வந்து பஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் சடனாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா ஹீட்டு அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ இருக்காது, சடனாக வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து மாறுகிற பொழுது தான் என்ன பண்ணுது, அது உடனடியாக வெடிக்குது. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, அடியாபேட்டிக் ப்ராசஸுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். நாம் எப்படி இதுக்கு முன்னாடி ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து நம்ம ஒர்க் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி அடியாபேட்டிக் ப்ராசஸில் எப்படி வந்து ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இஸ் ஆல்சோ எ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இன்ஃபேக்ட் PV is equal to constant எழுதுனீங்கன்னா அது ஐசோதெர்மல் ப்ராசஸ், வெப்ப மாற்றமில்லாத நிகழ்வு. PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதுனீங்கன்னா அது அடியாபேட்டிக் ப்ராசஸ். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இன்ஃபேக்ட் இந்த கான்செப்டை தான் நம்ம வந்து எப்படி வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டு எப்படி கண்டுபிடிக்கிறாரு, நியூட்டன் எப்படி கண்டுபிடிக்கிறார், லேப்லஸ் கரெக்ஷன் என்ன கொடுத்தாருங்கிறது இந்த கான்செப்ட் தான். நியூட்டன் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் யூஸ் பண்ணார், ஆனால் அதனுடைய ரிசல்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவோட மேட்ச் ஆகாத காரணத்தினால லேப்லஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அதில் கரெக்ஷன் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த கரெக்ஷன் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். அதை பற்றி நம்ம அந்த பாடத்தில் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ PV பவர் காமா ஈக்குவல் டு எ கான்ஸ்டன்ட். இதில் காமாங்கிறது என்ன, இஸ் அ கான்ஸ்டன்ட். அது என்னென்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் CP அண்டு CV. CPக்கும் CVக்கும் இடையே உள்ள தகவு தான் இந்த காமாவோட வேல்யூ. இது நீங்கள் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு கேஸுக்கும் இந்த CP/CV வேல்யூ வந்து இருக்குது. மோனோட்டாமிக் கேஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், டயட்டாமிக் கேஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், பாலிஅட்டாமிக் கேஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்.
ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சிஸ்டம் வி யூஸ், நாம் எடுக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தது. இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. ஸோ செய்யப்பட்ட வேலை W is equal integral from VI to VF PdVயில் பார்க்கும்போது Pயோட வேல்யூ வந்து மாறிலி டிவைடட் பை V பவர் காமான்னு வந்துடுது. மாறிலியை நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா dV பை V பவர் காமா, V பவர் காமா மேலே போகும்போது V பவர் மைனஸ் காமாவாக மாறுது. ஸோ இன்டெகிரேஷனில் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இன்டெகிரல் x பவர் n dxங்கிறது x பவர் n+1 டிவைடட் பை n+1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? V பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 பை மைனஸ் காமா ப்ளஸ் 1. அந்த மைனஸ் காமா ப்ளஸ் 1 நீங்கள் 1 மைனஸ் காமான்னு எடுத்து வெளியே வச்சுக்கிறீங்க. ஸோ கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 1 மைனஸ் காமா இன்ட்டு அங்கே V பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 அப்படியே கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் காமா ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1 மைனஸ் ஆயிரும். அப்போ V பவர் 1 மைனஸ் காமாவாக மாறும். V பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 நாம் டிவைட் பண்ணி எழுதுகிறோம். அப்படி டிவைட் பண்ணி எழுதும்போது V பவர் மைனஸ் காமா ப்ளஸ் காமாவாயிருது. அப்போ V பவர் காமா மைனஸ் 1 அப்படின்னு மாறுது. எஸ், இப்போ பாருங்கள், இந்த கான்ஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு போகிறீங்க. அப்போ மாறிலி பை லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. மாறிலி பை VF பவர் காமா மைனஸ் 1 மைனஸ் மாறிலி பை VI பவர் காமா மைனஸ் 1. ஓகேவா? இப்போ PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபார் இனிஷியல் வால்யூம் ஆஸ் வெல் அஸ் ஃபைனல் வால்யூம் இந்த ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டன்ட். அதாவது PI VI பவர் காமாவும் PF VF பவர் காமாவும் சேம் தான். அப்போ அக்கார்டிங்லி வி கேன் யூஸ் தட். அப்போ மாறிலிங்கிற இடத்துல ஃபஸ்ட் டேர்மில் என்ன போடுறோம்? PF VF பவர் காமா. எஸ், அதே மாதிரி இந்த சைடு வரும்போது PI VI பவர் காமா டிவைடட் பை அந்த குவான்டிட்டி அப்படியே இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? இந்த VF பவர் காமா மைனஸ் 1 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அப்படின்னா VF பவர் காமா இன்ட்டு VF பவர் மைனஸ் 1. அதே மாதிரி இந்த சைடு VI பவர் காமா மைனஸ் 1 VI பவர் காமா இன்ட்டு VI பவர் மைனஸ் 1 எழுதுகிறோம். அப்போ என்ன கேன்சல் ஆகும்? VF பவர் காமா VF பவர் காமா கேன்சல் ஆயிரும். VI பவர் காமா VI பவர் காமா கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த VF பவர் மைனஸ் 1 மேலே போகும்போது ப்ளஸ் VF ஆயிரும். அதே மாதிரி இந்த VI பவர் மைனஸ் 1 மேலே போகும்போது ப்ளஸ் VI மாறும். ஸோ வாட் வி ஆர் கெட்டிங் இஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் காமா இன்ட்டு PF VF மைனஸ் PI VI அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் 4 வகையான ப்ராசஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அதே போல் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். ஐசோதெர்மல்னாவே உங்கள் மைண்ட் இருக்க வேண்டியது டெம்பரேச்சர் should be a constant. அது விரிவாக இருந்தாலும் அமுக்கமாக இருந்தாலும் அதில் செய்யப்பட்ட வேலைகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே போல் அடையாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அடையாபேட்டிக் கம்ப்ரெஷன் இதுலேயுமே வந்து ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ஒர்க் டன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏன் வந்து இதை நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, நாம் இனிமேல் பார்க்கக்கூடிய ஹீட் என்ஜின்ஸுக்கு இந்த தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அதே போல் அந்த PV டயக்ராம் வந்து எப்படி வருது, அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறதெல்லாம் நாம் ஏன் பார்க்குறோன்னா, ஹீட் என்ஜின்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ண போகுது, அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நாம் டிசைன் பண்ணியிருக்கிற என்ன மாதிரியான என்ஜினாக இருந்தாலும், நீங்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி அப்கிரேடட் என்ஜின்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு, ஆனாலும் எஃபிஷியன்சி எந்த என்ஜினுக்குமே என்ன கிடையாது, 100% கிடையாது. அதற்கான காரணத்தை நம்ம வந்து அடுத்த நிகழ்வில் நாம் வந்து விளக்கலாம். இப்போ பொதுவாக ஹீட் என்ஜின் அப்படின்னா என்னங்கிறத மட்டும் நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். பொதுவாக ஹீட் என்ஜின், ஒரு என்ஜின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எரிபொருள் கொடுக்குறோம். அந்த எரிபொருளை அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். டேங்கு ஃபுல்லாக டீசல் வச்சுருக்கிறோம், அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எரிபொருளை எடுக்கிறோம். அந்த அமைப்பு வந்து அதை என்ன பண்ணுது, எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒர்க்காக மாற்றுது. அப்போ அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் வெப்ப எந்திரம். அதாவது வெப்பத்தை உள்ளீடாக பெற்று சுழற்சி நிகழ்வை மேற்கொள்வதன் மூலமாக தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸஸ் அதையெல்லாம் செஞ்சு வேலையாக மாற்றக்கூடிய ஒரு கருவி தான் நமக்கு வந்து ஹீட் என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹீட் என்ஜினில்
மிக முக்கியமாக பயன்படக்கூடிய பார்ட்ஸ் இருக்குது. வெப்ப மூலம், அதில் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் செயல்படக்கூடிய பொருள், அப்புறம் வெப்ப ஏற்பி, அதாவது சிங்க் என்று சொல்லக்கூடிய வெப்ப ஏற்பி. இந்த வெப்ப மூலம்ங்கிறது ஹீட் சோர்ஸ், அது ரிசர்வாயர் மாதிரி. ஸோ ரிசர்வாயர்லேருந்து ஹீட்டை எடுத்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து அதை என்ன பண்ணுது, ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது, மீதி ஹீட்டை வந்து சிங்குக்கு வந்து தள்ளி விட்டுருது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் எந்த ஒரு ஹீட் என்ஜின்ஸ்லையுமே நடக்குது. நிச்சயமாக நீங்கள் இந்த பாடப்பகுதியை நன்றாக உள்வாங்கியிருப்பீர் நம்புகிறேன். நல்லா கோத்ரூ பண்ணுங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். ஏன்னா இதுதான் ஹீட் என்ஜினுக்கு வந்து பேசிக். இது தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு ஹீட் என்ஜினையும் படித்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நல்ல முறையில் இதை மீண்டும் இதை திரும்ப பாருங்கள், ரிவ்யூ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதிர்காலத்தில் நீங்களே மிகச்சிறந்த ஹை எஃபிசியன்சி இருக்கக்கூடிய எந்திரங்களை உருவாக்குவதற்கு இது ஒரு தூண்டுகோலாக கூட அமையலாம். நிச்சயமாக அடுத்த நிகழ்வில் அந்த ஹீட் என்ஜின்ஸை நம்ம பார்ப்போம். இந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்ஜினை தயாரிப்பதற்கான ஒரு அடிப்படை அறிவை கொடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.